இப்போ ரீசெண்டாக சென்ட்ரலில் வந்து நீட் எக்ஸாமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டஸ்டே நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ரூல்ஸே கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவான யூடியூப், இன்ஸ்டாகிராம், அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ் மாதிரியான சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிற லைவ் வீடியோஸ் எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது, அதே சமயம் கிளிக் பண்ணி மானிட்டைசேஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூலை வந்து விதிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோர்ட்டில் நடக்கிற லைவ் வீடியோஸான ஜட்ஜஸ், லாயர்ஸ் எல்லாம் பேசிக்கிற கான்வர்சேஷன் எதையுமே வந்து செக்ரட்டரி ஜெனரல் அல்லது ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் இவங்களோட ப்ரியர் பர்மிஷன் இல்லாமல் எடிட் பண்ணுறதோ அல்லது யூடியூப் மாதிரியான சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணுறது, ரீபோஸ்ட் பண்ணுறது எல்லாமே அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எதுக்காக இந்த ரூல்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, கோர்ட்டில் நடக்கிற லைவ் வீடியோஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான கிளிக் பேஜ் எல்லாம் கட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, வியூஸ் ஏற்றணும் அப்படின்றதுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் அதில் ஃபேக்காக போட்டு வியூஸ் ஏற்றுறாங்க அப்படின்றதுக்காக இந்த ரூல்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவுக்கு மட்டும் தானே தவிர நியூஸ் சேனலுக்குலாம் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றதையும் கோர்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்களோட ஐடியாஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.